கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக மீலாது கூறும் இந்நற்சபையை பெற்றிருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் என்று நிலவுமாக. மீலாது தொடர் சொற்பொழிவை சீரும் சிறப்புமாக நடாத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவின் முதல்வர் மனாவல் மில்லத் மயிலாடுதுறை அரசு ஹாஜி ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு பயன் தரும் விதத்திலே இந்த மீலாது நிகழ்வுகளை நம் ஜாமியாவின் வளாகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற நிர்வாக பிரமுகர்களே, திரளாய் சமூகம் தந்திருக்கின்ற சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நமது ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சலாத்தை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த தரணியிலே அனுமதித்தார்கள். அறியாமையில் அவர்கள் அகப்பட்டிருந்த போது அறிவொளியை ஊட்டினார்கள். கொள்கையிலே குழம்பி போயிருந்த போது ஓரிரை கொள்கையை அவர்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்தினார்கள். பஞ்சமா பாதங்களில் அவர்கள் அகப்பட்டு எப்படி மீள்வது என்று அறியாமல் இருந்த போது அந்த சுமைகளை எல்லாம் அகற்றினார்கள். அவர்கள் கைகளில் பூட்டப்பட்டிருந்த விளக்குகளை உடைத்தார்கள். மனித குலத்திலே நிம்மதியாக வாழ்வது எப்படி என்கின்ற பாடத்தை மனித சமுதாயத்திலே நபி அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஓடிக்கொண்டிருந்த இரத்தங்களை நிறுத்தினார்கள். உயிரோடு பிதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை மீட்டெடுத்தார்கள். பெண்களுக்கு வாழ்வளித்தார்கள். அடிமைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள். ஆண்டான் அடிமைத்தனத்தை ஒழித்தெடுத்தார்கள். நபிகள் பெருமானாருக்கு எடுக்கின்ற இந்த விழா உலகத்திலே எடுக்கப்படுகின்ற மற்ற தலைவர்களுக்கு போல் மற்ற தலைவர்கள் சிறப்பிக்கப்படுவது போன்றதல்ல. ஒரு சமுதாயத்தின் தலைவர்கள், சில குழுக்களின் தலைவர்களின் பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் நபிகள் பெருமானாருடைய பிறப்புக்காக எடுக்கப்படுகின்ற இந்த விழா மனித சமூகத்தை மீட்டெடுத்ததற்காக வேண்டி கொண்டாடப்படுகின்ற உலகளாவியது ஒரு விழா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு தலைப்புகளிலே குடும்ப உறவுகளை நபி அவர்கள் எப்படி சீர்படுத்தினார்கள் என்ற தலையங்கம் இங்கு தரப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டார்கள் என்கின்ற தலையங்கம் இங்கு உண்டு. மனித சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அந்த வகையில அண்டை வீட்டாரோடு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை நமக்கு படிப்பித்துக் கொடுத்தார்கள். அதுவும் அரபியில் சொல்வார்கள், எங்கள்கிட்ட இருந்த பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை பக்கத்து வீட்டாரோடு பகையில் கொண்டு இருப்பது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நாமெல்லாம் அறிந்திருப்போம். அபிசீனியாவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ஆண்களையும் 4 பெண்களையும் ஹிஜ்ரி 5 அனுப்புகிறார்கள். ஹிஜ்ரி 6 83 ஆண்களையும் 18 பெண்களையும் நபி அவர்கள் அனுப்பினார்கள். பெருமானாருடைய அருமை மகள் ருகியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அந்த பயணத்தில் அடங்குவார்கள். அபிசீனியாவுக்கு போன போது அங்கே இருந்த நஜ்ஜாசி என்ன செய்கிறார்? அவர்களை அரவணைக்கிறார். ஆனால் மக்காவிலிருந்து ஒரு குரூப் அங்கே போய் இவர்களை அனுப்பி வைங்கள், இவர்கள் எங்கள் ஊரில் சண்டை சச்சரவுகளை செய்துவிட்டு இங்கே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அபிசீனியாவின் மன்னர் விசாரித்தார். என்ன நடந்தது என்று கேட்டபோது சஹாபிகள் சொன்னார்கள், நாங்கள் அறியாமையில் வீழ்ந்து கிடந்தோம், எங்களை நபி அவர்கள் மீட்டார்கள். சண்டை சச்சரவுகளிலே நாங்கள் இருந்தோம், எங்களை நபி அவர்கள் காத்தார்கள். நாங்கள் உறவுகளை, அண்டை வீட்டார்களை பகைத்து வாழ்ந்தோம், எங்களுக்கு வாழ வழி சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லுவதிலிருந்து
பக்கத்து வீட்டாரோடு பகை கொள்ளுகிற பண்பு அந்த அரபிகளுக்கு இருந்தது என்பதை அந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்து பைன ஷர்ரைனி ஜாரைன், எனக்கும் கூட 2 கடும் தீவிரமான தொல்லை தருகிறவர்களுக்கு மத்தியிலே நான் இருந்தேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒன்று அபூ லஹப், 2வது உத்பத் இப்னு அபீ முஹைத் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்கானா லயத்தியானி பில் ஃபுரூஷி லயத்ரஹானி அல் பாப். ஒட்டகங்களை அறுக்கும்போது அதில் குடல்கள்லாம் இருக்கும், கழிவுகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு வந்து நபிகள் பெருமானாருடைய வீட்டு வாசலிலே வீசுவார்கள். பல அசுத்தங்களை பெருமானார் வீட்டு வாசல்களில் தூக்கி எறியப்படுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து பேசுகிறார்கள், யா அப்த மனாஃப் பி ஐ ஜவாரி ஹாதா, இது என்ன பக்கத்து வீடு, மனாஃபின் குடும்பம் தானே நீங்கள் எல்லாம், நாமெல்லாம் ஒரு மனாஃபுக்கு கீழே ஒன்று சேர்பவர்கள் தானே, ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தைகள் ஹதீஸ்களில் இருக்கிறது. யார் அந்த அபூ லஹப் பக்கத்து வீட்டுக்காரர்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினராக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருக்கு இருந்த அந்த வஞ்சமும் நெஞ்சமும் எந்த அளவிற்கு அதிகப்பட்டு போனது என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே வசனம் இறக்கினான், அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குபைஸ் மலையிலே ஏறி, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், உங்களிடமிருந்து உண்மையை தவிர நாங்கள் எதையும் அனுபவப்படவில்லை. மா ஜர்ரப்த பிக இல்லா ஹக்கா, நீங்கள் சொன்னால் அது உண்மைதான், அந்த உண்மையைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீன் தஅவாவை எடுத்து வைக்கிறார்கள். மறு உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்று சொல்லுகின்ற அந்த ஏகத்துவத்தின் சங்கநாதம் முழங்கிய அந்த தருணத்திலே அபூ லஹப் பேசுகிறான், தப்பன் லக்க வலிஹாதா ஜமாஅத்தனா, முகமதே, இந்த செய்தியை சொல்லத்தான் எங்களை அழைத்தியா, எங்களை கூப்பிட்டாயா என்று சொல்லி மக்களில் எதிர்ப்பவர்களில் முதலாவது நபராக அந்த அபூ லஹப் மாறினான். பெருமானாரை தூற்றினான், பெருமானாரை இழிவுபடுத்துகிற அந்த காட்சிக்கு பின்னணியில் தான் திருக்குர்ஆனுடைய வசனமே அவருடைய கைகள் நாசமாகட்டும் என்று வசனங்கள் இறங்கியது. அவருடைய மனைவி மூஞ்சவில் நபிகள் பெருமானார் நடந்து வருகிற பாதைகளில் கட்டை கட்டையாக முற்களை புதைத்து வைப்பதும் போட்டு வைப்பதுமாக அவர் செய்து கொண்டிருந்தார். அதைத்தான் ஹம்மாலத்துல் ஹத்தப் என்கிற வார்த்தையில நபிகள் பெருமானாருடைய 2 அண்டை வீட்டார்கள் குறித்துள்ள செய்தியாகவே இது திருக்குர்ஆனிலே இடம்பெறுகிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தில் பல்வேறு புனரமைப்புகளை கொண்டு வந்தவர்கள், மனித சமுதாயத்தின் பல்வேறு மாற்றங்களை முன்னெடுத்தவர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குரிய உரிமைகளையும் அங்கே மீட்டெடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாருத்தாரி ஹக்கு பி தாரில் ஜாரி, பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கு உங்கள் வீட்டின் மீது ஒரு உரிமை உண்டு என்றார்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது என்று சொன்னால் முதலில் அவர்களிடத்தில் நாம் விற்பனைக்கு பேச வேண்டும். நம்ம சொல்கிற ரேட் என்னவோ அதை அவர்களிடத்தில் தெரிவித்து அவர்கள் வாங்குவதற்கு முன் வந்தால் அவர்கள் தான் முதலாவது உரிமையாளர்கள். முன்னுரிமை அவர்களுக்குத்தான். இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த விலை படியாவிட்டால் நீங்கள் வெளியே போகலாம். அப்படி ஒருவர் கேட்காமல் நம்முடைய தன்னுடைய வீட்டை விற்று விடுகிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய கோர்ட்டுகளிலே அனுமதி இருக்கிறது, அதே ரேட்டை நான் தர்றேன், அவர் யார்கிட்ட வித்தாரோ அவரிடமிருந்து வாங்கி என்னிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்கலாம். ஃபிக்ஹ் கிதாபுகளிலே இந்த பாடம் விரிவாக பாபு ஷுஃபா பக்கப்பாத்தியம் என்கின்ற பாடத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமையை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்தார்கள். நாம் யோசிக்க வேண்டும். மனிதன் ஒரு சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள். தனியாக எதையும் செஞ்சிட முடியாது. நமக்கு என்று சில உதவிக்கு ஆள் தேவை. உறவினர்கள் எங்கெங்கோ இருப்பார்கள், எல்லோரையும் ஒரு நேரத்தில் அழைத்து விட முடியாது.
ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர் வீடு இவர்கள் தான் முதலிலே ஓடோடி வந்து நிற்பவர்கள். ஒரு உளவியல் வல்லுநர் ஒரு பாடம் எடுத்தார். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பலூனை ஊத சொல்லி அவங்க பேரை எழுத சொன்னார். எல்லாரும் பலூனை ஊதி பேரை எழுதினார்கள். ஒரு அறையில் போட சொன்னார். ஒரு ரூமில் எல்லாரும் போட்டாங்க. அரை முழுக்க பலூன் நிற்கிது. இப்போ அந்த பயிற்சியாளர் கேட்டார், உங்கள் பேர் எழுதின பலூனை எடுங்கன்னார். எல்லாரும் உள்ளே போய் பார்த்தாங்க, தள்ளி தள்ளி பார்த்தாங்க, எல்லாம் பறக்குது, கண்டுபிடிக்க முடியல. சொன்னார்கள், அவங்கவுங்க பேர் எழுதின ஒரு பலூன் இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்க முடியலையே. அப்போது அவர் பயிற்சியை தொடங்கினார். ஒவ்வொருத்தரும் ஒரு பலூன் எடுத்துகிட்டு வெளியே வாங்க, யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க பேரை வாசித்து அவர்கிட்ட கொடுங்கன்னார். எல்லாரும் ஏதோ ஒரு பலூனை எடுத்தார்கள். எழுதப்பட்ட பெயரை வாசித்து அவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் கையில் அவர்கள் பேர் எழுதப்பட்ட பலூன் வந்து சேர்ந்தது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை எல்லாரும் அவங்க பார்த்துட முடியாது. சில நேரங்களில் எல்லோரும் சேர்ந்துதான் சில காரியங்களில் ஒத்துழைப்போடு வாழ முடியும் என்பதை அங்கே பாடம் நடத்தினார். உண்மையில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா என்று தொடங்குகின்ற அந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. உங்கள் பயணத்திலே பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள். ஃபத்துல் கதீரிலே, ஃபத்துல் பாரியிலே, ஃபத்துல் பாரி புகாரியினுடைய ஷரஹிலே இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகின்ற போது, பக்கத்து வீடு என்றால் யார்? அது மூமினாக இருக்கலாம், கைர மூமினாக இருக்கலாம், உனக்கு பயன் தருபவனாக இருக்கலாம், உனக்கு இடையூறு தருபவனாக இருக்கலாம், அந்த ஊரை சார்ந்தவனாக இருக்கலாம், வெளியூரை சார்ந்தவனாக இருக்கலாம் என்றெல்லாம் பக்கத்து வீடு என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அது பக்கத்து வீடுனா அது மூமினாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதல்ல. என்ன உரிமை என்று கேட்டபோது அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற அத்தாவு குராசானி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் ஒரு மாணவர் கேட்கிறார், மாஹக்குல் ஜார், பக்கத்து வீட்டு உரிமைனா என்ன? அவர் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்கணும், அவருக்கு பொருளாதார கஷ்டம் வந்தால் உதவி செய்யணும், கடன் பட்டால் அந்த கடனை போக்குறதுக்கு ஆலோசனை சொல்லணும், அவருக்கு நன்மை நடந்தால் நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும், அவங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் துக்கம் விசாரிக்கணும், அனுதாபம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை எடுத்து சொன்னார்கள். பக்கத்து வீடு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பக்கத்து வீடு யஹூதியின் வீடு இருந்தது. நதஹபு பினா நஊது அல் ஜார் அல் யஹூதியா, அந்த யஹூதி வீட்டுக்கு நாம் நோய் விசாரிக்க போகலாம், வாருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு சஹாபிகளோடு போன போது, அந்த பையன் வயசு சிறு பையன், 12 வயது நிரம்பியவன், ஆனால் சக்கராந்த ஹாலில் இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, நீ கலிமாவை சொல் என்று சொல்லுகின்ற போது அந்த சிறுவர் தன் தந்தையை பார்த்தார். அபுல் காசிமுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னபோது கலிமா சொன்னார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு ஆட்டை அறுத்து விட்டு சொன்னார்கள், இப்தா பில் யஹூதியா அல் ஜாரா, பக்கத்து வீட்டு யஹூதி வீட்டிலிருந்து இந்த ஆட்டுக்கறியை கொடுக்க தொடங்குங்கள் என்று சொன்னபோது இருந்தவர் சொன்னார், ஏன் ஒரு முஸ்லீம் வீட்டிலேருந்து தொடங்கினா என்ன பிரச்சனை, ஏன் யஹூதி வீட்டிலேருந்து தொடங்க சொன்னீங்க என்று கேட்டபோது அதில் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்களே, மா ஜால ஜிப்ராயீலு யுஸீபு மா ஜால ஜிப்ராயீலு யூசீனி, ஜிப்ராயில் நீங்காமல் எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார். என்ன வசியத்து? ஹத்தா லனன்து அன்னஹு ஸயுவர்ரிஸஹா, பக்கத்து வீட்டுக்காரவங்களை சொத்துக்கே வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிற அளவிற்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டு உரிமைகளை நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறதே. அந்த பக்கத்து வீடு அது யஹூதியாக இருக்கலாம், நெருப்பு வணங்கியாக இருக்கலாம், இன்னபிற மதத்தவராக இருக்கலாம், தன் பக்கத்து வீட்டுக்கான ஒரு முக்கியத்துவத்தை, அவர்களுக்கான உரிமையை தர வேண்டும் என்று இந்த ஹதீஸுகள் செல்லுகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானாருடைய இந்த வழிகாட்டுதல்களுக்கு பின்பு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் விலை அதிகரித்துவிடும். ஒரு யஹூதி ஒரு வீட்டை விற்றார், என் வீடு 1000 திர்ஹம் தான், ஆனால் 2000 திர்ஹத்துக்கு நான் விற்கிறேன். ஏன் தெரியுமா? என் பக்கத்து வீட்டில் இருக்கிறது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய உதவி ரொம்ப நிறைவானது. என் வீட்டை வாங்குவோருக்கு அந்த உதவி கிடைக்கும்.
2 ரூபா கொடுத்தா 2000 திருகங்களை கொடுத்தால் நான் அந்த வீட்டை விற்பேன் என்று சொன்னார் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். பக்கத்து வீடு என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளுக்கு பிறகு மிக முக்கியத்துவத்தை பெற்றது. ஒரு முஃமினுக்கான அடையாளங்களை சொல்லுகிற போது லா யஅமனு ஜாருஹு பி பவாயிகஹு, லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு. பக்கத்து வீடுனா எப்படி இருக்க வேண்டும், இவருடைய தீமையிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஹதீஸ் இருக்கிறதே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்குரிய விளக்கமாக சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணை பற்றி சொன்னாங்க, அவர் தொழுகிறாரு, வணக்கங்கள் எல்லாம் செய்கிறார், கொஞ்சம் சதக்கா கூட செய்கிறார், ஆனால் அவருடைய நாவு சரியில்லை என்று சொன்னபோது லா கைர ஃபிஹா ஹிய அஹ்லின்னார், அவர்கிட்ட பெரிய கயிறு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல, அவர் நரகவாதி என்றார்கள். வணக்க வழிபாடுகள் குறைவுதான், ஃபர்லை தாண்டி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டாரோடு இனிமையாக நடந்து கொள்ளுகிறார் என்று சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிய ஃபில் ஜன்னா என்று சொன்னார்கள். நாம் இந்த ஹதீஸுகளை ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம்மால் நம்முடைய பக்கத்து வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகளை நாம் அதிகப்படுத்துவதற்கு முற்பட வேண்டும். நம்முடைய எந்த செயலாலும் அவர்களுக்கு தீமை வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி கேட்டார், கைஃபலியா நஅலம் இதா அஹ்சன்து அவ் அஸல்து, நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனா எப்படி நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதா சமீத ஜீரானக யகூலுனக அது அஹ்சன்த, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க நீ நல்லதான் செய்கிற என்று சொன்னால் நீ நன்மையில் இருக்கிறாய், அவங்க நீ செய்கிறதெல்லாம் கெட்டதுன்னு சொன்னால் அது கெட்டது என்றார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பக்கத்து வீடு என்பது அது அறிமுகம் இல்லாத ஒரு வீடாக இருக்கிறது. சிறு சிறு ஏரியாக்கள், கிராமங்கள், புறங்களில் கூட பக்கத்து வீடு பற்றிய உணர்வுகள் உண்டு. இன்றைக்கு பெரிய பெரிய மாளிகைகளில் அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. சுனாமி வந்த போதுதான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சார்னு பக்கத்து வீட்டுக்காரை பார்த்து கேட்டார். ஆனால் இவ்வளோ 20 வருஷம் அவங்க வீட்டு பக்கத்தில் தான்ப்பா நான் இருக்கிறேன், எனக்கு தெரியலையா என்று அவர் கேட்டாராம். சுனாமி வந்தபோது எல்லாம் முடங்கி போன நிலையில்தான் தனக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். பக்கத்து வீட்டுக்கு பிரயோஜனம் தர வேண்டும், தன்னால் இடையூறு தந்து விடக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். ஆளு கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டே இருந்தார், அது வேணும் இது வேணும், பக்கத்து வீட்டை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும்னு அவர் பிரார்த்தித்தாராம். கடவுளே ஒரு தடவை வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். ஆனால் ஒரு ஷரத்து, உனக்கு எதை கொடுத்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்கு அதை விட 100 மடங்கு அதிகமாக தருவேன். உனக்கு 1னா அவங்களுக்கு 2, உனக்கு 1 கார்னா அவங்களுக்கு 2 கார், உனக்கு 1 வீடுனா அவங்களுக்கு 2 வீடு. என்ன சொல்கிறேன்னு கேட்டவுடனே அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒன்று சொன்னானா, அப்படியா எனக்கு ஒரு கண்ணு போயிருக்கோம், கடவுள் ஒரு கண்ணை எடுத்துரு. அப்போ பக்கத்து வீட்டுக்கு இன்றைக்கு எது கிடைத்து விட்டாலும் நாம் யோசிக்கின்றோம், எந்த நியமத்துக்களும் வராத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். கிடைப்பது நீங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அவர்களின் உயர்வில் நம் உயர்வாய், அவர்களின் செழிப்பு நம் செழிப்பாய், அவர்களின் வாழ்வாங்கு வாழ்க்கை நம் கண்களுக்கு குளிர்ச்சியாய் ஆகிற போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பக்கத்து வீட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை நாம் நிறைவு செய்வதாக ஆகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த எல்லா கடமைகளையும் நிறைவு செய்கின்ற அதே நேரத்தில் நமக்காக சொல்லப்பட்ட ஹுகூகுல் இபாதாக சொல்லப்பட்ட அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.